நான் அதில் முட்டாளாக இருக்க மாட்டேன். என்ன மியா, என்னுடைய வாழ்நாளில் இப்படி பெரிய சாக்லேட் பார் உங்களிடம் காணவில்லை. இது நகைச்சுவையாக இருக்கிறது. முதலில் மேரி, நீ முந்தினால் நல்லது. ஓ சரி, நான் ஏதோ நினைத்தேன். ஒரு பொம்மை சமையலறை எனக்கு உதவும். எனது வெர்பாரல்களுக்கு நான் இங்கே மிகவும் அழகான வடை உணவுகளை சமைக்கிறேன். மேலும் இந்த முறை எனக்கு ஒரு மாடு செய்ய இருக்கிறேன். நமக்கு சாக்லேட்டை ஒரு சாஸ் பேனில் உருக்க வேண்டும். அடுத்தது எதுவும் எரிந்திடாமல் கலந்துவிட வேண்டும். பின்னர் எனக்கு பால் வேண்டும். நாஸ்தினில் இருக்கிறது. இது இங்க நம்ப முடியாத அளவிற்கு சுவையானது. இதை பரிசோதித்து பார்ப்போம். சுவையாக இருக்கிறது. ஓ, இது ஏற்கனவே முடியலையா? ஓ சரி, தொடருங்கள். மேரி, நீ மிகவும் நகைச்சுவை படையானவள். ஆனால் நான் என் சாக்லேட்டை அனுபவிக்கும் நேரம் வந்தது. அற்புதம். இந்த மற்றும் நான் அது வஞ்சகம். நீ இறந்து போச்சு. முதலில் என் கராத்தே முறைமைகள். இப்போ எனக்கு சிறிய துண்டுகள் உள்ளன. நான் ஒரு சாக்லேட் வீடு கட்டுகிறேன். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. நகங்கள் தேவையில்லை. நான் சிம்பிளாக கூரைய கடிக்கிறேன். சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையானது. நீங்கள் எங்களுடன் பகிர்வீர்களா தயவு செய்து? என்ன அழகான சுபா சப்ஸ். இது போல சிறியதை இதுவரை பார்த்ததில்லை. மற்றும் எனக்கு ஒரு சராசரி லாலிபாப் உள்ளது. பெண்கள், இது பைத்தியங்கி அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதை தொடாதீர்கள். தொடங்குங்கள் மேரி. சரி, என் சுபா சப்ஸ் ருசியாக உள்ளது. மிக வியப்புக்குரியது. காத்திரு, எதுவும் மீதமில்லை. அது விரைவாக நடந்தது. சரி, அடுத்தவர் யார்? என் முறை. போர்வையை அகற்றுங்கள். ஓ, இது எழுத்து மிக்க மற்றும் மிகவும் ருசியானது. ஓ ஸ்டேசி, அவரை மறந்துவிடு. ஓ ஆஹா, இது ஒரு அதிசயம். சரி, நான் முடிச்சிடே. இப்போ மைக் தான். குள், சுவை பார்த்து பார்க்கலாம். பேக்கேஜ் திறக்கிறேன். ஓ, இது சும்மா கனவு மாதிரி இருக்கு. இது ரொம்ப பெருசு இருக்குங்க. மேரி, இது உனக்குன்னு இல்ல. முழுசா நான் சாப்பிட போறேன். எனக்கு கருத்து ஒன்று வந்துள்ளது. நான் இதை பிசைய விரும்புகிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? போகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமான பங்கு. வாவ், கூல். இப்போ இத முயற்சி செய்ய வேண்டியதுதான். நான் ஒரு துண்டு எடுப்பேன். எவ்வளவு ருசிகரமா இருக்குது. பொன் நண்பர்களே, எனக்கு இப்ப சின்ன சின்ன துண்டுகள் நிறைய சுப்பா சப்ஸ் இருக்கு. நல்லதானே? ஐக், ஆம், அதிர்ஷ்டம் இல்ல. சரி, முதல்ல நான் முயற்சிக்கிறேன். பாலுமல் நனைத்து முடியாது. நான் எனது சிறிய ஆரியோவை நிகராத பல் கண்ணாடி பாலில் போட்டுவிட்டேன். அதை இப்போது எடுத்து வர முடியாது. அதை அருந்த வேண்டிதான் இருக்கிறது. முழுவதையும் அருந்த வேண்டும். ஐயோ, நான் மூடப்பட்டுள்ளேன். என்னுடைய ஓரியோ ருசி. இப்போது எனது முறை. முதலில் உள்ளடக்கம். அற்புதம். இப்போது அதை பாலில் நனைக்கிறோம்.
நாங்கள் ஒரு பெரிய ஓரியோவை எங்கள் கைகளில் எடுத்து அதை பாலில் மூழ்க வைக்க முயற்சி செய்கிறோம். இல்ல, இது வேலை செய்யவில்லை. நல்ல யோசனை. நான் பிஸ்கட்டில் பாலை ஊற்றலாம். இவ்வளவு சிறிய பீட்சாக்களும் இருக்கிறதா? வாவ், எனக்கு போட்டிக்கேற்ற பீட்சா இருக்கிறது. வாவ். ஆம், என்னிடம் உலகின் மிகப்பெரிய பீட்சா உள்ளது. நான் அழுக்காக வச்சேன். சுவையாக உள்ளது. இந்த பீட்சா அதிவேகமாக சுவையாக இருக்கிறது. இதில் சீஸ் யாரோடு தோசையை அப்படி சாப்பிட்டதே இல்ல. அஃப் கூட ரொம்ப சுவையானது. அதேயா, அதுதான். நான் எல்லா பிஸ்ஸாவையும் சாப்பிட்டேன். இது மேரியின் முறை. உண்மையில ஹூரே. நான் எங்கு தொடங்குறதுன்னு தெரியும். மியா, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். உயர்ந்த ஆதரவு அமைப்பு உங்களை தொடர்கிறது. நீங்கள் தான் சிறந்தவர் மேரி. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஜெயிச்சவன். இத பார்த்துக்கிட்டே போவேன். அவள் போனாளே, நரி போயிற்று. அதை முந்தலுக்காகத்தானே செய்யும். ஆனால் இப்போதுதான் தொடங்குவோம். முதலில் நான் வாழும் வீட்டை காட்டன் போர்டு கொண்டு ஒன்றிணைக்கிறேன். ஒட்டுமை துப்பாக்கியால் அனைத்து பகுதிகளையும் ஒட்டுகிறேன். சுவர்கள், கூரை. வீடு 2 மாடிகளாக இருக்கும். ஓ கிலோரி, நீ அங்கே இருக்கிறாயா? என்ன நினைக்கிறாய்? நான் என்னுடைய வீட்டை ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். கூரை சேர்க்க வேண்டும். இப்போது வீடு முடிந்துவிட்டது. அல்லது அடிப்படை பகுதி. இதற்கு நிறம் கொடுப்போம். நான் அதை ஊதா நிறத்தில் ஸ்ப்ரே செய்கிறேன். ஓ, என் முயலுக்கும் ஒரு முகக்கவசம் போட வேண்டும். அதற்கான சிறிய பதிப்பு என்னிடம் உள்ளது. திரும்ப முடியும். நல்லது. வா, என்ன அழகான நிறத்தை பெற்றெடுத்தார். அற்புதமாக இருக்கிறது. பார்பி, நீ என்ன யோசித்தாய்? நன்றே. என் குளோரியா நிறங்கள் மற்றும் வேத படங்களை மூச்சை இழுக்க வேண்டாம் என்று விரும்புகிறேன். தேன்மழையே, மெத்தை கீழ்மறைவாய். இதற்கிடையில் உன் வீட்டை அலங்கரிப்பேன். நான் ஒரு நீர்ப்பாய்ச்சல் தொட்டி பயன்படுத்த போகிறேன். நான் வீட்டுக்கு பாண்டு ஊற்றுவேன். அது சமமாக இளஞ்சிவப்பு நிறத்தில் மூடப்படும். அற்புதமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்புறம் இப்போது நான் வீட்டில் சில அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஸ்டார் மீன் பிடித்த காரட் இங்கே தொங்கி போகும். எனக்கு கிடைக்க போகும் விளைச்சல் பணியோ இருக்கும். நீங்கள் இது விரும்புகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் மிகவும் முயற்சித்தேன். ஸ்டோர்மி, இங்கே வா. நான் என்ன செய்துவிட்டேன் என்பதை எடுத்து பாருங்கள். இது உன் எதிர்கால வீடு. உனக்கு பிடித்திருக்கிறதா? மிக அழகு. நீங்கள் சவாலின் முதற்கட்டத்தை முடித்துவிட்டீர்கள். உங்கள் செல்லப்பிராணிகள் உறுதியாக மகிழ்ச்சியாக உள்ளன. அடுத்து போகலாம். எனது முயலின் இல்லம் முன் ஒரு அழகான புல்வெளியை உருவாக்க வேண்டும். ஸ்டார்மி அங்கு நடந்து பசுமையான காற்றை சுவாசிக்க முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சிந்தித்துள்ளேன். தொடங்குவோம்.
நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். அது செம்மையாக தெரிகிறது. ஓ, இங்கே சரியான புல்வெளி இருக்கிறது. யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஆமாம், போதுமே. ஹூம், அது யார்? ஒரு அக்கம் பக்கத்தவர். அவள் என்ன செய்தாள்? அது வியப்பாக இருக்கிறது. காத்திரு. ஓ, என் களியை யார் கடித்தது? இதெல்லாம் அவளே. இளங்களை போடுவது சிறந்தது. இப்போது வேலியை அமைக்கிறேன். யாருமே இங்கே வருவதில்லை என நான் விரும்புகின்றேன். வீட்டுக்குள் ஒரு கைகளை வைத்துக் கொள்ளும் நாற்காலியும் ஒரு மேசையும் இருக்கும். இவை அனைத்தும் பூக்களுக்கு இடையில் மாடிபடி இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது. எளிய வீடியோக்கள் பார்க்க ஒரு தொலைக்காட்சி மற்றும் சில படங்களும் உள்ளன. அங்கே ஒரு நெருப்பிடமும் சில புஸ்தகங்களும் இருக்கும். நமக்கு ஒரு அலமாரி அமைப்பு வேண்டும். வாழ்கை, வீட்டின் முதல் மாடி ரெடி. அருமையான வேலை. ஸ்டார்மி, உனக்கு எப்படி தெரிகிறது? அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகிறாள். ஹாம், என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஸ்டார்மிக்கு ஒரு நண்பர் தேவை. எனக்கு ஒரு மெத்தை கொண்ட முயல் உள்ளது. ஸ்டார்மி, பயப்படாதே. இது ஒரு பொம்மைதான். ஆ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவர்கள் நண்பர்களாகிவிட்டார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்பி, சரி, நான் தரைக்கட்டை முடித்து விட்டேன். கிலோரி, உனக்கு பிடிக்கிறதா? சரியா? நான் ஒரு புல்வெளியை உருவாக்கி இருக்கிறேன். அவள் அங்குள்ள சக்கர வியூகத்தில் ஓடலாம். உட்காரும் அறையில் ஒரு சோஃபா இருக்கிறது. மேலும் பலவும் இருக்கின்றன. பெண்களே, இது அற்புதமாக தெரிகிறது. நாம் தொடர முடியும். ஆமாம், இரண்டாவது மாடியில் என்ன செய்வது என எனக்கு தெரியும். அங்கே ஒரு சமையலறை இருக்கும். புழுக்காசி வடிவில் அலங்காரங்களை அமைப்போம். அங்கே சில படிக்கட்டுகள் மற்றும் வேலியும் உள்ளன. ஆச்சரியம்! அண்ணா, எலிகள். ஸ்டார்மி, நமக்கு பசிக்கும். நீங்க நம்ம பாசாக்குவோம். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. ஓ, எனக்கு பானைகளை தேவை. அதை எடுத்துக்கொள்கிறேன். ஏய், எனது கொள்ளான்களை எங்கு? இது நியாயமில்லை. நான் இதை இப்படித்தான் முயற்சிப்பேன். ருசிகரமானது. எனக்கு கிரீமை விரும்புகிறேன். சிறப்பு. எனக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் கிடைத்துவிட்டது. அவற்றை சுவற்றில் ஓட்ட வேண்டும். குளோரிக்கு அவற்றில் ஏற முடியும். ஒரு கம்பளம் உட்படுத்தி அவளின் உணவு கிண்ணத்தை காத்திருக்கவும். விருந்து உணவை அளிக்கவும். ஹிலோரி இங்கே இருக்கிறாள். அவள் மிகவும் பசிக்குட்டாள். எனது செல்லமே, உன் உணவு ரெடி ஆகிவிட்டது. வாவ், குளோரி மிகவும் பசிக்க ஆவலாக இருக்கிறாள். அவள் தடைகளை எவ்வாறு கடந்து செல்கிறாள் பாருங்கள். ஆட்ஸ் என்று மகிழ்ச்சி. பார்பி, நீ உன்னால் பெருமைப்படலாம். சரி பார்பி, அது ஒரு சிறந்த யோசனை. அது எனக்கும் வேண்டும். இன்னை சாப்பாடு, கொஞ்சம் தண்ணீர், புதிய தண்ணீர் கொண்ட குடிநீர் கிண்ணம், கொஞ்சம் கேரட். ஸ்டார்மி, இதை பழையத்து. உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உண்ண விருப்பம். சரி, இதோ உங்களுக்கு. ஓ, நீங்கள் ஸ்டார்மிக்கு மிகவும் பிடித்த அனைத்தையும் செய்திருக்கிறீர்கள். அவள் முற்றிலும் பசியால் தவிக்காமல் இருக்கும். நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அடுத்ததுக்கு செல்லுங்கள். நான் ஒரு படுக்கை அமைக்க வேண்டும். இதற்கான யோசனை எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. அங்கே ஒரு கம்பளம் உள்ளது. வாவ், ஆச்சரியம்தான். எல்லாமே இளஞ்சிவப்பாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. சில கூடுதல் மரச்சாமான்கள். நம்ப முடியாதது. நில். அவர் 3ஆம் மாடிக்கு எப்படி செல்லப் போகிறார்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. இங்கே ஜன்னல் உள்ளது, ஆனால் அதை நாம் தேவைப்படாது. என்ன செய்ய போவேன் தெரியுமா? ஒரு குழாயை வைப்பேன். குளோரி அவை 3வது மாடிக்கு செல்ல பயன்படுத்துவாள். வாங்க செல்லமே, முயற்சித்து பாருங்கள். வாவ், அதை பாருங்கள். குளோரியா இதை செய்தாள். இது உண்மையில் செயல் பயனுள்ள யோசனை. இப்போது அவர் நல்ல மதிய உணவுக்கு பிறகு இங்கே தூங்கலாம். அவளுக்கு இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறது. பார்பி, உன் எந்திரம் என்ன விரும்புகிறது என்பதை நீ அறிவாய்.
மூன்றாம் மாடியில் ஓர் அலமாரி வைக்கும் விதமாக நான் யோசித்தேன். சில இசை மற்றும் ஒரு படுக்கை. ஸ்டார்மி எப்பொழுதும் அங்கே தூங்குகிறது. சென்று ஓய்வெடு. உங்களுக்கு இன்னும் பிடிக்குமா ஸ்டார்மி? உன் பிரியமான இசையை வாசிக்க விடு. ஆமாம், இந்த பாடல் எனக்கு பிடிக்கும். இப்போ ஸ்டார்மிக்கு உடை அணிவிக்கலாம். அவளிடம் நிறைய உடைகள் இருக்கின்றன. உனக்கு தூங்க பைஜாமாக்கள் தேவை. ஓ, அதை பாருங்க. எனக்கு கன்னத்தில் சிரிப்பு வருகிறது. நீ பொன்னை பைஜாமாக்கள் அணிந்திருக்கிறாய். பெண்ணுக்களே, சிறப்பான வேலை. நீங்க தயாரா? உங்க முதல் பரிசு இந்த சாக்லேட் ஃபவுண்டன் இருக்கும். அதை பெற நீங்க அதை உலர விடணும். அதுதான் நீங்க பெறணும். என் கடிகாரம் எங்க? ஓ, இதோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. போலாம். இந்த வாழ்க்கையில என் பழுப்பு நிறம் இல்லை. அவயோட மீயா இருக்கிறா. நான் அவரசம் கடன் வாங்கினா அவளுக்கு பிரச்சனையா இருக்காது. நிறுத்து, அத பற்றி கூட நினையாத. லாப பேதம். என்ன சனசிசை கிடைச்சிச்சு. இருங்க, நீங்க ஓவியம் தான் பண்ணணும்னா ஏன் சாக்லேட் போன்றதை பயன்படுத்தணும்? நிஜமான சாக்லேட் தான் பயன்படுத்தலாமே. முடிவு என்னை கொண்டு அது பிரமாதமாக தோன்றுகிறது. ஒர்க்கைக்கு போவோம். அந்த பர்சன் தர்ட் பாஸ்ல இருக்கும். நீ எண்ணெயில் சாக்லேட்டை சுவைக்கணும். அந்த சுவை எவ்வளோ அருமையானது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இறுதியாக இருந்த சாக்லேட் இல்ல, ஏதாவது இருக்கிறதா? இருகால்னு நம்புறேன். அவ்வளவு இல்லையே. நல்லா இருக்கு பாரு சூசி. அவங்களுக்கு அந்த நிறத்தை எங்கே இருந்து கிடைச்சது எனக்கு தெரியாது. ஆனால் என் வரைபடம் அந்த நிறம் இல்லாமலே சிறந்தது ஆகும் என்றேன். ஏதையா காணவில்லை. நாம் இன்னும் முயற்சி செய்யணும். ஆஹா, ஆம், இது அற்புதமா மாறியது. என்ன செம்ம கெட்டவன் நான். இப்போது சாக்லேட் ஊற்று கண்டிப்பா என் வசமா இருக்கும். மியா சூழல் சயின்ஸ் பிரைட் ஸ்டைல் அவள் ஸ்ரீஸ். அவளுடைய ஓவியத்தை அவிழ்க்க நேரம் வந்துடுச்சு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதுவே போட்டி என்பதான். பெண்களே, உங்க நேரமும் முடிந்து விட்டது. ஓவியங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? என் வரைபடத்திற்கு இதை யார் செய்தார்? உனக்கே லாஜா இல்லையா? பிபி, நீங்கள் நேரத்தை மிகச்சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் மன வருந்துகிறேன், இந்த வேலை சாக்லேட் நீரூற்றாக தெரியவில்லை. சூசி, உங்க வேலை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கே மேலும் ஒன்றுமில்லை. ஆனால் மியாவின் வேலை அழகாக உள்ளது. எனது வீட்டுக்கு வந்து நீரூற்றில் இருந்து சாக்லேட் சுவைக்கும்படி தாங்கள் வரவேற்கப்படுகிறார். பொறாமைப்படுங்கள். நீரூற்று எனக்கே. ஆம். ஓ, நான் ஓடுகிறேன். இறுதியாக மிகவும் நன்றி. இது எப்படி நடந்தது? ஓ, ஆனால் மாறுபாட்டேது. இதனால் சாக்லேட் மேயாசமாவதில்லை. மியா, நீர் முழுவதும் சென்று விட்டீர்கள். வாவ், இந்த நிறங்கள் எவ்வளவோ தனித்துவமாக இருக்கின்றன. என்ன என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்போதெல்லாம் இதை செய்வதற்கே விரும்பினேன். ஆரையோ, நீ என்ன பண்ண? இப்படி என் முழு கண்ணம் நீளமாய் போயிடுச்சு. பெண்களே, நான் இங்கே. நீங்க புது சுற்றத்துக்கு தயாரா? கைகள் மேலே. Just get everything for is the ரசுப்பாகி ஆகும். பட் ஒரு கோரியோல, அதனால சீக்கிரம் கென்று விட்டுடுங்க. போகலாம். நேரம் இப்போது ஆரம்பமாறு. Mefturin into Luptrian to my favor there. Asayam sir, whatever condordum. A bottling or it'll sir, where are you? This sorry career in the recag. Scarefernda. சரி, நான் பொன் மஞ்சள் நிற பெயிண்டில் தொடங்குகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். இது நம்ப முடியாதது. சரி, இப்போது நீல வரிகள். ஹா, அவர்களை எவ்வாறு பூர்த்தியாக இருக்கிறார்கள் பாருங்கள். Sechardane, Candice, Canaria, Sinilane, Lavendurine, Murudadgra, what did I say? அப்படின்னா நடப்பது நேரம் வந்துவிட்டது. வாங்க போகலாம். The Mylurze. This Rosser Danger Lorisla Server. And they tornado, we are Prancer Angel. Under radio. வாவ், ஃபீபி என் ட்ரோன் ரொம்ப குளும். இல்ல, நான் வாங்க இயலாது. அவளை என்ன தெரியுமா? ஆனால் நான் தெரிகிறது. பாரு, நானே வெல்லினே. வாக்கி, இந்த பேச்சால என்னை ஏமாத்த முடியாது. அதை திருப்பி கொடு. ஆமா, கண்டிப்பாக. உன் ஓவியத்தை எடுத்துக்கொள். எனக்கு இப்போ அது தேவையில்லை. அதை எப்படி செய்ய முடியும்? சிருசுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரைவல் ஃபார் வேண்டிய வேலை இது. ஃபீபே உங்க வேலை எனக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்கு. மியா, நீ இன்னும் கவர்ட் பண்ணக்கூடியவங்க. சூசி தன் விபரீதனா தெரியுது. உங்களுக்கு பரிசை வெல்லவே விருப்பமில்லை. எனவே நான் நீர் கொண்டு பிபிக்கு தர தவிர விருப்பமில்லை. நான் உங்க இடத்துல இருந்தால் தூரத்தில் மறைந்திருப்பேன். எனக்கு எனக்கு தேவை போர் நிறம் மட்டுமே. நன்றாக. நீங்க என்ன செய்றீங்க? Oh yeah, let not a crazy of Henry Dan and Renekidan. நீங்கள் சிவிலி பார்க்க ட்ரீடியா உள்ளீங்களா? ஒரு பத்தியாய் போன். வாவ், இது ரொம்ப நன்றா இருக்கிறது. Frankfurt எங்க செய்யும் வருஷிச்சு. அழுத்தமாக. இன்று எனக்கு மலர்கள் இல்லை. சரி, இங்கே ஏற்றவையானது ஏதுமில்லை. ஆனால் எனக்கு அவை தேவையில்லை. எனக்கு துணையாய் ஒரு சாதாரண நிலையான கத்தி. முடிந்தது. An inside border in their undershare series Siri Mayweather. Wow. Hermione. எங்கேயும் சென்று கொண்டிருக்கவில்லை. எப்படி திருமதி சூசி, நீ என் விட ரொம்ப அழகா இருந்த. In her career, Laurie scene of monster career. எனக்கு தெரியும். என் டிராவிங் நிஜமல்லான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இறுதி ஒளிவு மறைய சேர்க்கணும். முடிந்துச்சு. வெற்றி என் கையில் இருக்கிறது. இது அழகாகி உள்ளது. அது மிக அழகாய் இருந்தது. Bravo. So serious fingers are right for you. அது சவுண்டும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பொதுவாக நல்லது அல்ல. என் விதிகளை மீறியதுக்காக உங்களை தகுதி நீக்கப்பட்டது. மியா, இது என்ன? இது ஒரு கனவு. Wow, Sus. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்களோட ஒரு ஸ்கில் மோனா இருக்கும் ஐபோன் உள்ளது. நீங்க எல்லாம் அது சுவையாக இருக்கு. வாவ், நான் புதிய போனை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தேன். மியா, அதை தொடாதே. அது என்னுடையது. விந்தையானது. ஆனால் அது ஏன் வேலை செய்யல? என் விரல் அது என்ன? வா, அது சாக்லேட். இந்த ஐபோன் சாதாரணம் அல்ல, இது சாக்லேட். ஓ வாவ், அது இன்னும் சுவையா இருக்கு. எவ்வளவு சுவையாக உள்ளது. சூப்பர். உங்க நண்பர்களுக்கு சுவைக்க கொடுப்பீங்களா? இல்லையே, நான் சாப்பிடுவேன். இது மிக ருசியானது. அது மிகவும் நல்லது.
இந்த பேராசைக்கார பெண்ணுக்கு போதனை கொடுக்க நான் எப்படி செய்வதென்று தெரியும். ஒரு சாதாரண ஹேர் ட்ரையர் நமக்கு உதவும். அதுதான். உன் கையில சாக்லேட் ஐபோன் இருந்தது, இனி சாக்லேட் ஐபோன் இல்ல. ஹா. ஓ இல்லையா, என்ன நடந்தது? இந்த அழகிய சாக்லேட் ஏன் மேசையில் ஒரு குளமாக உரிந்தது? உனக்கே வெட்கம் தேவைதானே? நீர் என்னை பொறாமைப்படுபவன். கடைசியாக நாம் அதை ஒரு முறையாவது முயற்சிப்போம். பாரி. ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும் இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணு. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas appearance sa Kimmermino was superning your barrier. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன, மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹில்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக. அது செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சு நிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவ காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தன. ஒரு முடிவு தெரிவித்திருந்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன், அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் என்ன மாதிரியான காக்டெயில்? சிறிது பிற்காண்டி காய்க்காது.
டாடா, என் தோற்கை பொருளை தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு, நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். ஒரு நாள் நான் இதை நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. குதிகாரம் சூடாக இருக்கு. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும்
பருத்த கோதுமை கேரக்டர்கள் அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் மேலே கொஞ்சம் அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள்னு எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள், ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டெரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். அதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? ஓ, ஸ்டாப் தட் ஷவர். டைலர், பாருங்க, ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சம் உள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தடுச்சிட்டு இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவற்றை குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்துக் கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா, மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக் கொள்கிறேன்.
சமையற்காரராக இருக்க முடியும். எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒண்ணு இருக்குது. இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான், மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி பாருங்கள். ஆஹா, அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். கேக்குகளை எடுத்து கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயன்கா சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்ப இதை மேல வச்சு நான் தயார். மிகச் சிறந்த வேலை. டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, и настолько сладости, и такие красивые кубики шоколада.
சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. எம்ஆர் அண்ட் நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எதுவும் சிச்சி அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவை அருமை, ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமா, சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே என்ன சனி மாறங்கி வீசினாw இந்த 2 சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன் நியூட்ரலா ஐ உள்ள ஊற்றுவேன். சிதாம்பினா ராய் now இந்த 2 சாக்லேட் முட்டைகள் கூட விஷப்பக்கி. அம்மம்மா, ஐயோ, மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா, அச்சோ, மன்னிக்கவும். நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். ரெடி. டைலர், டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வொலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில், ஆனால் முக்கியமானதாக, இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட். உங்க என்ன இதுதானா? ஓ, அசைக்கல் நாயகம். இப்போவே நம்ம இங்க போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. அது நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி, ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம்.
எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை! கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியம் இல்லை. சரி பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம், அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்பப் போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன்.
ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசுபிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசுபிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய் விட்டது. நோம் நோம், அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ, பை பை. அந்ததை பாருங்கள். என்ன, அது மேசையின் கீழே இருக்கிறது. அட, கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ, மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது.
நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ, வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும், பிரான்ஸ். எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ, இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம். அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொடுகளில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். என் காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சுவர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை.
எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா, அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். குறைச்சல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ, ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா, அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைத்தியா? இதை முயற்சி செய், அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. அவன் மட்டும் மறிக்கிறான். மார்மலேட். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் அவர்கள் எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. நான் சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. கண் எங்கு வந்தது? அது வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது.
நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். நான் எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல, முகாமண்டி. என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்க வேண்டும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏதாவது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுச்சது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்களிடம் நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து. இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை.
தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையால நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துடுது. அது எனக்குள்ள இருக்க பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. பால்டி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்ப நீ அதை சாப்பிட Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் புரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா புரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் புரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தோம். இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அதன் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்லை. இவை சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. நன்றி. Mia, ni boy, the girl for us to for song for el frafastimisten and other friar staff French Lloyds. அது நான் மலாசேஸ்வரன் was present in this style. but நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர். நாம ஓடலாம். ஆச்சரியம். இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். but stress என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா
இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குது நான் பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez man göre konuşturuz. நான் ஆவத்தை எப்படி சாப்பிட்டேன். சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சது. உங்க ஸ்டேஜ் ஒரு ஷிப் விடுவாள்ல. வாழ்த்துகள். உன்னிட என்ன பிரச்சனை? Sound fast for the stars church von den Sharka Orchas Tumor und auch sie plus auf Heulen Torsangalam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு. Do Mia and Stressem Choi not show circus 7 strength for his Highland Jobs and Humans. Wow, அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம். நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். எனக்கு மிஷோ அவர் ஸ்லைக்கமா கேஸ்டரேஷோ ரேப்பர்ஸ் என் மேல் வீச தேவையில்லை. என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். வேறொரு நேரத்தில் இப்ப மியா தனது சாக்லேட் என் சமம்பே இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது. அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி. என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். இது உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Felt the fenestrina in our series Star Charles. Worden ye. The dress charter is tall. Ta en stachas channelis churda. Så det inga bom kuliret fagitse. Anni virumbelena un virupapadi. Dinas kinu fimaskda. Shamas you for me Danny. But unga katchidan anch arindu poyoldu. இல்ல நீ என்ன பண்ணாய்? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டானிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான சுவை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and ship down.
மியா பிராவோ, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரம். நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை, மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள்! நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்டாய் டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் முழுவதும் பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோடு எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை, இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதோ ஓ இல்ல. என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம், இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது ஒன்று மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய் மியா? ஹோம், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஜானஸ், சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை. இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது, இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா?
ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான், நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. ஹூம், எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓப்ஸ், ஓ, நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் காலனி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லப்பூப்பு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லபுபு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆப்ஸ், ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமே? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான், வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ, ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக
உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம். பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம ஒரு சாண்ட்விச்சை பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல, பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லேபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, என்னை அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது. அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம், இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல் நன்றாக இருக்கிறது. சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரிஸ் சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. எங்கள் வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே? அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஊரே, இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன? ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும்.
வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள் இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன? உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம்! இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம்! அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு! ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக இதை. விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ, இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன? கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ, இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும். நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ, இல்ல, அது ஒரு பேய். அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. இவை எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. மிஸ்டர் பே, இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ, வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை. இதை செய்யலாம். எல்லாம் சரியாக நடந்தது. அடடே, அது ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? அது என்ன? அது மிகப்பெரிய அளவு.
இது எல்லாம் எனக்கு. நேட், நீயே தொடங்கின நினைக்கிறேன். என்ன கண்டு ஏன் சிரிக்கிற? சரி, ஓய்வெடு. சரி, எனக்காக ஒரு சிற்றுண்டி தயாரிக்கிறேன். சரி சரி, நான் கிண்டல் பண்றேன். இது ஒரு சுபா சப்ஸ் தான். அருமை. இப்போது அதை மூழ்க விடுவோம். மற்றும் முயற்சி செய். ஓ ஆம், ஒரு புதிய பலூன். வேடிக்கை. எதுவாக இருந்தாலும் பாருங்கள், கண்ணாடியுடன் இது மேலும் வேடிக்கையாக உள்ளது. இதை முயற்சிப்போம். இது சுவையாக உள்ளது. நான் நிறுத்த முடியவில்லை. ஆம், மிகவும் நல்லது. பலூனை ஊதுங்கள் மற்றும் ஆப்ஸ். ஓ இல்லை, எல்லா பப்ளும் இப்போ என் மேல் இருக்கிறது. எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. சாக், சிரிக்காதே. ஐயோ ஐயோ, இந்த கண்ணாடிகளை அகற்ற வேண்டும். வா சாக், உன்முறை. ஓஹோ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இவை யாருடைய கைகள்? நான் உங்களுக்கு இப்போது கொடுக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. மென்று மென்று மென்று. இன்னும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது உண்மையில. ஓ, மிகவும் நல்லது. அத ஊதுவோம் மற்றும் எடுப்போம். இன்னொரு முறை, இன்னும் சில முறை. பரவாயில்லை, ஆனால் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆமாம், நான் இவற்றை மென்று நிறுத்த முடியவில்லை. காத்திரு, இன்னொன்று. அதுவே போதும். இன்னொன்று. இப்போது நான் மிகப்பெரிய பப்ளை ஊத முடியும். ஆமா, ஓப்ஸ். ஓ இல்ல, என்னோட ஏதோ தவறு நடந்தது என்று நினைக்கிறேன். நண்பர்களே, இங்கே நிறைய கம் இருக்கிறது. ஓ, நீ என்ன செய்தாய் சாக்? நாங்கள் எல்லோரும் இதில் மூழ்கி இருக்கிறோம். ஓ, சிறிய பகுதி. பார்ப்போம், இங்கே என்ன இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? இங்கிருந்து போ. ஓ, இது சாக்லேட்டா? ருசியானது. இது சாக்லேட். ஓஹோ, என்ன? யம் யம். காத்திரு. என்ன? உனக்கு என்ன வேண்டும் ஜானிஸ்? இல்ல இல்ல, நான் முதலில் அவ்வளவு சிறிய பகுதி. இத பரிசோதிப்போம். அதுவேதானா உண்மையிலேயே? ஓ இல்ல, கீழே கொஞ்சம் இருக்குது. என்ன? உங்கள் மீசையில ஏதோ இருக்கிறது. ஓ நன்றி, அதை சரி செய்வோம். ஓ, இப்போது உன் தாடியில் ஏதோ இருக்கிறது. ஓ இல்லை, இதை எப்படி சரி செய்வது? இப்போது எனக்கு முழு சாக்லேட் தாடி இருக்கிறதா? உண்மையிலேயே? என்னை நகைச்சுவையாக பார்க்காதீர்கள் நண்பர்களே. சாக், இது உன் முறை. பரவாயில்ல. சரி, இதை பரிசோதிப்போம். சாப்பிட சோப்பு ஸ்டிக்களை பயன்படுத்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் என்ன ஆகும்? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் கொஞ்சம் பால் பயன்படுத்த வேண்டும். இப்போது கொஞ்சம் கிரீம். அதுதான். இப்போது முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. யம். ஆஹா, மிகவும் நல்லது. ஆப்ஸ், உன் முகத்தை நீயே பார்க்க வேண்டும். ஆமாம், அவன் சரியாக சொல்றான். அவரியா? என் ரசம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிட சாப்பிட நீண்ட நேரமாகும், ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் கைகளை கொண்டு சாப்பிடுவது மிகவும் வசதியாகவும் வேகமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ ஆம், இப்போது இந்த சாக்லேட் நூடுல்ஸை சாப்பிடலாம். ஓ, எப்படி நிறுத்துவது எனக்கு தெரியாது, ஏனெனில் நான் நிறுத்த விரும்பவில்லை. ஆம், மேலும் இருக்கிறது. ஓ, மிகவும் நல்லது. ஓ ஆம். நேட், நீ எங்கே இருக்கிறாய்? வரிசையில். அவர் நகைச்சுவையானவர். ஆகவே நம்முடைய கைகளை நீட்டுவோம். நான் அடைய முடியவில்லை. ஓ, என் தலையில் சில நூடுல்ஸ் இருக்கின்றன. வாருங்கள். நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா?
சரி, நான் உதவுகிறேன். ஆஃப், இதோ. நன்றி ஜானிஸ், நீ அற்புதமானவள். அப்படியென்றால் உன்னை நேட். அப்பா, ஓம், நீ சரியாக சொல்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. என்னை பார்க்காதே, ஜானிஸை பாரு. ஆமா, நீங்க புளிப்பு கொண்டு. அப்படியா? வாங்க, நான் தொடங்க போறேன். எனக்கு ஒரு மிட்டாய் மட்டுமே இருக்குது. அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அதை நேரா என் வாயில வைக்கிறேன். இல்ல, நான் சரியா இல்ல. அரடே, இது மிகவும் புளிப்பு. என்ன நகைக்காதே, உன்னிட பெரிய பகுதி இருக்கதே இல்லையா? நேட், ஓ, இது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று நினைக்கிறேன். நீ சரியாக சொல்கிறாய். ஒரு மிட்டாய் காயப்படுத்தாது. ஓ இல்லை, ஓ இல்லை, என் முகம் வலிக்கிறது. சரி, இன்னொரு முறை. இல்லை, நான் உண்மையில் விரும்பவில்லை. நீங்கள் என்ன தெரியும், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் இதையெல்லாம் மேசையில் ஊற்றப் போகிறேன். இப்போ நான் ஒரு சுத்தியை பயன்படுத்தி இதையெல்லாம் நசுக்க போகிறேன். அப்படியே, அது மிகவும் நல்லது. ஓ, இப்போது எனக்கு தூள் கிடைத்து விட்டது. இப்போது நான் ஒரு சிறிய பகுதியை முயற்சிக்கலாம். ஊஃபர், இது எனக்கு சாதகமாக இல்ல. பகுதி சிறியதாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். அட இல்லை, ஆனால் இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. நேட், வாங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள். முடிந்து விட்டதா? உண்மையிலேயே நான் உங்களை ஊட்டப் போகிறேன். இல்லை இல்லை ஜானிஸ், தயவு செய்து நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? இல்லை, ஓ ஓ, இது மிகவும் காயப்படுத்துகிறது. ஆனால் இப்போது நீ முடித்து விட்டாய். ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன்னிடம் முழு வாலி இருக்கிறது. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். சரி, நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஒரு கைப்பிடி நேரத்துல எனக்கு தோன்றுகிறது. ஓ இல்ல, வாங்க, தொடர்வோம். வா ஜானிஸ், நீ செய்ய முடியும். நாங்கள் உனக்கு உதவ முடியும். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் வலிமையானவள். ஓ, நான் இதை செய்ய முடியும். எனக்கு உதவுங்கள், யாராவது உதவுங்கள். ஊஃப், அவளுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் எப்படி உதவுவது அப்படின்னு தெரியல. அது மிகவும் சிறிய பகுதி, ஆனால் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனெனில் அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ சாக், நாங்கள் உன்னை பொறாமைப்படவில்லை. ஓ இல்லை, நான் ஓட வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. என்னை பார்த்து சிரிக்கிறாய். நீதான் முதல்ல முயற்சிக்கிறாய். ஓ சரி சரி, எனக்கு ஒரு சிறிய சிப்ப அளவு தான் இருக்கிறது. அதனால அது அப்படி பயமுறுத்தும் என்று நினைக்கவில்லை. அடடே, ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. என் வாயில் மிகவும் சூடாக இருக்கிறது. ஏன் அதை வச்சாய்? ஓ சரி, கவலைப்படாத, நான் அடுத்தவன். ஒரே நேரத்தில் சில சிப்ஸ்களை முயற்சிப்பது சிறந்ததாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, ஓ இல்ல, நான் ஒரு டிராகன் போல நெருப்பு ஊதுகிறேன். இது நடுப்பகுதியிலிருந்து எனக்கு ஒரு தீ அணைப்பான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ நன்றி நேட், இது உண்மையில் உதவியது. நீங்கள் அதிலிருந்து அப்படி நடந்தால் காத்திருங்கள். நடுத்தர பகுதி. இந்த பெரியதிலிருந்து என்ன நடக்க போகிறது? இல்லை 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 இல்லை. நான் இதை மூடிட்டு அப்படியே மறைக்கலாமா? என்ன நடக்குது? ஏன் பேக்கேஜ் ஏன் இது பெருசாகிறது?